ஹலோ. யூடியூபரா ப்ரோ? ஆமா ப்ரோ. எந்த சேனல் பேர் ப்ரோ? சேனல் பேர் வந்து ஹரிபிரசாத். ஹரிபிரசாத். ஓ இந்த எந்தனா? ஆ ஓ இப்போ லைவ் ஸ்ட்ரீமா ப்ரோ? ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா. ஸ்ரீ சூப்பர் ப்ரோ. மட்டும்தான் போகுது, யாருமே வரல. சேம் ப்ராப்ளம் ப்ரோ, என்ன மாதிரியே இருக்கீங்க. என்னத்த பண்றது, போற வழி போறதுதான். 4 நாள் ஆச்சு வீடியோ போடுறேன், ஆனா எந்த ரீச்சும் கிடையாது. எத்தனை சப்ஸ்கிரைபர் ப்ரோ உங்களுக்கு? ஏன்னா மற்ற 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன். என்ன ப்ரோ? 300. 300 சப்ஸ்கிரைபர். உங்களோட 140 கம்மி. ஆ உங்களோட 140 கம்மி. கம்மி கம்மி திஸ். 2 டேஸாக தான் 140 ஏறி இருக்கு. நான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ லைவ் போட்டிருந்தேன், அதில் தான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுச்சு. ஒரு யூடியூபர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. அவருடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. பரவாயில்ல ப்ரோ, எனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணணும்னா பரவாயில்ல. யாராவது வருவாங்க, எப்படியாவது ரேண்டமாக யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க இதுக்கு பார்ப்போம். முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, ஆ யூடியூபர் தான். ஆ 9,90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாரு. அப்படியே சப்போர்ட் பண்ண சொல்ல வேண்டியது தானே. எப்படி கேட்குதுன்னு தெரியலன்னு சொல்லி அது நான் அவங்களா கேட்கல. பண்ணாதான் உண்டு, நாமளா கேட்டால் பண்ண மாட்டாங்க. அதனால எதுவும் சொல்லல. ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் போட்டு விட்டுருவேன். சப்ஸ்கிரைபர் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னு சொல்லி எவ்வளோ விட்டுருவேன். நாளாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 4 days ப்ரோ, உங்களை மாதிரி தான் 4 days தான். காலேஜ் ரீசெண்டாக தான் முடிஞ்சது, அதான் ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்ல. இந்த 4 டேஸில் எவ்வளோ சப்புக்கு ஏறிச்சு? 20 ப்ரோ. 20 தானா? ஓ பரவாயில்ல. ஆமாம் ப்ரோ. அப்படிதான் டெய்லி 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது ஏறுது. ப்ரோ இல்லை 20 மொத்தம் 4 நாளுமே 20 தான். 20 ஃபர்ஸ்ட் தானா? டைம் வந்து இந்த ஸ்டூடியோலாம் இன்ஸ்டால் பண்ணி ஆமாம். செட்டப் பண்ணுறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு. இது அங்கங்கே வந்து எரர் இந்த அடிச்சதுல வேற. யூடியூப்ல வந்து கொஞ்சம் செட்டப் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போய் எதில் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ, எல்லாமே பண்ணிட்டேன். அது பண்ணி எவ்வளோ 2 மந்த் ஆகும் அது செட் ஆகி வர்றதுக்கு. யூடியூபுக்கு தெரியணும்னா அதுக்கு 1 மந்த் இல்லை 2 மந்த் ஆகும். இல்லை ப்ரோ, செட் ஆயிடுச்சு எனக்கு. செட் பண்ணிட்டேன், சார்ஜிபிளில் கேட்டு செட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. யூடியூப்ல எல்லாமே எப்படி சார்ஜிபிளி தான். பண்ணுறதுன்னு வீடியோவே போட்டிருக்காங்க, அதை பார்த்தாலும் கொஞ்சம் கூட பெட்டராக புரியும். அது பார்க்கல, நான் சார்ஜிபிளி பார்த்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. அங்கங்க கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. யூடியூப் அல்காரிதம் கொஞ்சம் படித்தேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சொல்லிடுச்சு. அது பார்த்து பிரயோஜனம் இல்லை. நாம சேஃபாக எப்படி வீடியோ பண்ணுறோம் எப்படி போடுறோம் அதில் தான் இருக்குது. நீங்கள் அல்கோரிதம் போட்டுட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த நாம் என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக ரெகுலராக பண்ணால் மட்டும் போதும். ப்ரோ இப்போ எந்தெந்த டைம்லாம் வீடியோ போடலாம்? எந்த டைமில் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே டைம்லேயே போட்டுருங்க. ஏன்னா அந்த டைமில் பார்க்குறவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க. நீங்கள் டைம் மாற்றி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், ஆனால் எல்லா டைமும் ஒர்க் ஆகணும்னு சொல்ல முடியாது. நான் எப்பயும் காலையில் 6 PM போடுவேன், ஷெட்யூல் பண்ணிடுவேன். நீ நைட்டு 6 PM ஷெட்யூல் ஆயிடும். போடுறது இல்லை, சாரி 6 AM. தப்பா சொல்லிட்டேன் ப்ரோ, 6 AM. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். அது உங்களுக்கு எப்படி இப்போ யூஸ் வருது நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ போடுங்க. பட் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சாரி, லைவ் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போவுமே நாம் அது வந்து எப்பயுமே நைட் தான் போடுவேன். அது எப்போவுமே அப்படியே ரெகுலராக பண்ணிடுங்க. ஆனால் டைம் மட்டும் அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க ஒரு டைம் மட்டும்தான் வருவாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு 8 இல்லை 9 மணிக்கு யூடியூப்லேருந்து லைவ் பார்க்குறவங்க, நான் அந்த டைம் மட்டும்தான் பார்ப்பேன். அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் பார்க்க மாட்டேன். அதுதான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து நாம் வீடியோ போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த டைம்ல எல்லாம் வருது பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த டைமில் கரெக்டாக போடணும். அப்போ தான் அவங்களுக்கு போய் சேர்த்துட்டு தான் அப்புறமா புது வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ சென்ட் ஆகும். வீடியோ வந்து சென்ட் ஆகும். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா யாருக்குமே போகாமல் அது அப்படியே ஸ்டக்காக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது? 1K ப்ரோ. 1K 1000 வியூஸ் வருதா? வருது ப்ரோ. ஷார்ட்ஸ்ல இல்லை, நான் யூடியூப்ல கேட்டேன். யூடியூப் புரியல. லைவ்ல எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு கேட்டேன். வியூஸா 1K தான் போல, ஜஸ்ட் ஒரு 5 10 அந்த மாதிரி தான் போகுது. எனக்கு அவ்வளோ கூட ஒரு டைம் வந்து 5 வரும், ஒரு டைம் 10 வரும், ஒரு டைம் 1 தான் வரும். இப்போ எனக்கு 2 இல்லை 3 தான் வருது.
அது போக 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 அப்படி ரீச் ஆகலாம் ஆமா ஆமா. அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு 5 போகுதா? இல்ல ப்ரோ, இப்போ நான் லைவ் போடல, வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே இது ஓகே எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஷார்ட்ஸ் தான் அதிகமா போடணும், அப்பதான் நான் இப்போ ஷார்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருவாங்க போடுறேன், ஆனால் அது மோஸ்ட்லி. செட் ஆகுமான்னு தெரியல. நான் உங்க லைவ் பார்க்கணும் ப்ரோ, இதை செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை ஒரு நிமிஷம் ப்ரோ, லைன்ல இருங்க. ஃபோன் தான். ஒன் செகண்ட் ப்ரோ, ஆ செக் பண்ணி பார்த்து. ப்ரோ இதோ பவர் ரேஞ்சர் வச்சிருக்கீங்க. ஓ ஆமா ப்ரோ, ஆ தெரியுது ப்ரோ. ஆ லைவ் தான் போட்டிருக்கேன், ஆனால் யாரும் வரல. ஆனா உங்களுக்கு லேட்டா காமிக்குது, லைவ் வந்து லேட்டா ஷோ ஆகுது. என்ன லோ லேட்டன்சிங்கிற ஒரு விஷயம் Live இருக்கு, எப்ப அது ஆகுது? ஏதாவது மாற்றணுமா? லைவ்னா கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் லேட்டா வருது உங்களுக்கு. அது அப்படி தான் வரும். ஓ ஓகே ஓகே ப்ரோ. அது 2 செகண்ட்ஸ் லேட் வரும்னா அந்த லேட்டன்சி பொறுத்து இருக்கு. இப்போ 4 பேர் வந்துட்டாங்க. அது நீங்களையும் சேர்த்து இப்போ அந்த 4 பேர் 3 ஓகே ஓகே ப்ரோ. அப்படியாவது இருக்குது, அதுவே போதும். இருக்கிறத வச்சு ஓடுறதா. நான் இதுக்கு அந்த அது போக போக இதாகும் ப்ரோ. இதில் ஒரு கேம் ஆன்லைன் கேம் இருக்குது, அந்த கேம் வச்சு விளையாடிட்டு இருப்பேன். அதில் விதமான கேமை எடுத்து விளையாட்டு அவ்வளோதான். ஒரு கண்டென்ட் போட்டா அந்த கண்டென்ட் மட்டும் தானே போடணும், இல்ல டிஃப்ரெண்டாவும் போடலாமா? இல்லை இப்போ ஸ்ட்ரீமர்ஸ் லைவ் போடுறவங்க, ஜிடிஏ பண்ணுறவங்க, கேமிங் வந்து உமேகுலும் பண்ணுறாங்க. ஓ நான் பார்க்கல, ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த வீடியோக்கு வந்தேன். அப்படி இல்லை, அது மிக்சட் கண்டென்ட்னா கேட்டகரி மாறக்கூடாது. ஆனால் லைவ்னா நீங்கள் அது லைவில் வந்து ஜிடிஏ கேம் போடலாம், இல்லை பப்ஜி போடலாம், அது மாதிரி போட்டலாம். அதுக்கப்புறமா நாம் இதில் இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாரும் கேமும் ப்ளஸ் உமேகளும் சேர்ந்ததே போடுறாங்க, அவங்களுக்கு நல்லாவே வியூஸ் போகுது. ஆனா அவங்க சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கு அவங்களுக்குலாம். அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கும், அவங்களுக்கு பேக் சப்போர்ட் நிறைய இருக்கு, அவங்களுக்கு வந்து கேங் இருக்கு, அந்த அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. வியூவர்ஷிப்பை ஏற்றி விடுறதுக்காக இவங்க ரைட் போவாங்க. ஸ்ட்ரீமர்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாது. இஸ்மாயில்னு ஒருத்தரை பார்த்து பேசினேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்களுடைய பெருசா கான்டாக்ட் எல்லாம் கிடையாது. அதான் உண்டு. ஆமா நீங்க எந்த ஊரு ப்ரோ? கேரளா. கேரளா பக்கத்துலயா? நான் நேட்டிவ் பிளேஸ் சேலம் ப்ரோ, இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர். ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் போடிப்பாளையம், கோயம்புத்தூர்ல கேரளா ரோடு பக்கமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? இப்போதான் சாப்பிடணும், நான் போய் சாப்பிட்டுட்டு. டைம் 9:30 ஆயிடுச்சு ப்ரோ. ஆமாம், இன்னுமா சாப்பிடலையா? சாப்பிடணும், கேஸ் வந்துடுச்சு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. எந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ போடுவீங்க? எந்த மாதிரி கண்டென்ட், எந்த கண்டென்ட்ல வீடியோ ஷார்ட்ஸ் போடுவீங்க நீங்கள்? முன்னாடி என்கிட்ட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எல்லா வீடியோவும் போட்டேன். ஓ 10 செகண்ட் வீடியோ தான் அதிகமாக இருக்கும் முன்னாடி. இப்போ தான் 1 மினிட்டு 2 மினிட்ஸு அதான் ப்ரோ, அந்த மாதிரி வீடியோஸ் இப்போ தான் போட ஆரம்பிச்சு. அதுவும் இப்போ ரீச் ஏறுது. ஏன்னா ஒமேகுள்ள சேஞ்சஸ் வர்றவங்களுடைய வீடியோ கட் பண்ணி போடும்போது வியூஸ் வருது, பரவாயில்ல. ஒமேகாலே 10,862 பேர் ப்ரெடிக்ஷன் காமிக்குது ஆன்லைன்ல. இது இருந்தாலும் நம்ம வர்ற பெருசு எப்படி, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியூஸ் ஏறும். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வியூஸ் எங்கேயோ போகும். அது உண்மைதான் ப்ரோ. நாம சேனல் என்ன சேனல் வச்சிருக்கவே பிரச்சனை கிடையாது, ஆனால் போட்டுச்சுன்னா அந்த வீடியோ தான் ரீச் ஆகும், ரீச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு ரீசெண்டாக 2 யூடியூபர் வந்தாரு.
அதில் 2 பேரும் இப்போ பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்டாங்க. ஓகே இப்போ ஓகே ப்ரோ. ஃபேன்ஸ் வர்றாங்க. ஏன்னா சப்போஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ம் ஆனால் நீங்கள் இப்போ என்னோட சேனலை பண்ணி நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களோட சேனலை பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அதுக்கெல்லாம் ஆமாம் டைம் இருக்காதுல்ல. அதனால் ஆமாம் அப்படி ப்ரோ. பண்ணி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்தால் தான் வீடியோஸ் பார்ப்பாங்க. ம் நிறைய வழி ப்ரோ இருக்குது. இப்போ வந்து ஆ. எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில். ம். இப்போ சின்ன பசங்களாம் வந்து இதில் வீடியோ அட்டன் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நம்ம அந்த வீடியோ போடலாமா போடக்கூடாதா? அது அவங்கள பொறுத்து இருக்குது. ஏன்னா அவங்க வர்றது ஒன்று, அது அவங்களே அக்செப்ட் பண்ணி வர்ற விஷயம் தானே. இப்போ இந்த ஆமாம் உமைங்கிறது ப்ரோ. எப்போவுமே சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்க தெரிஞ்சுதான் ஆமாம். வர்றாங்க. அதில் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னடா சின்ன பசங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி மறைச்சிருவேன் ஏதோ பொம்மை வச்சு. இல்லை, அது பெரியவங்க உங்களுக்கு பேசுறத என்ன போட்டுருவேன். பண்ணுறது, உங்களுக்கு எது சரி தோணுதோ அது பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் எல்லா வீடியோஸும் போடும்போதே, இப்போ ஸ்ட்ரீம் பண்ணும்போதே நான் ஸ்ட்ரீம் கிடையாது, நான் யூடியூபர் கிடையாது, நான் லைவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும். இப்போ லேடிஸ் ம் யாராவது ஆமாம் ப்ரோ. வந்தாங்கன்னா அவங்கள பேசிட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு பேச வைப்பாங்க. அப்படியே யூடியூப்பில் லைவ் போகும். ஆமாம் ப்ரோ, ஆனால் அவங்க பார்த்துருக்கேன் நானும். ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்டீமர்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஆமாம், ஏன்னா அவங்க சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. ம் அதுக்காக ஆமாம் தான் ப்ரோ. இப்போ எல்லா ஸ்டீமர் அவங்களே ஸ்ட்ரீமர்ஸும், போயிடுவாங்கல்ல. ஆமாம், ஏன்னா எல்லா ஸ்ட்ரீமர்ஸும் இப்போது சின்னதாக இருக்கிற வயர்டு ஹெட்செட் இருக்குல்ல, அந்த ஆமாம் ப்ரோ. ₹2500 வர்றத ஒரு ஃபேமஸான ஒரு ஹெட்செட் இருக்குது. அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும், ஸ்டீரியோ சவுண்ட் நல்லா இருக்கும். அந்த ஹெட்செட்டை இஎம்ஐல இஎம்ஐயா ப்ரோ? ஏ அந்த இஎம்ஐன்னு சொல்லிட்டு வைப்பாங்களே. அதான் இருக்கும், அதான் இஎம்ஐயா? இஎம்எஃப் ப்ரோ. இஎம்எஃப், அதான் எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. அது ஒன்று இஎம்எஃப் வாங்கணும்னு இருக்கேன். போட்டிருக்கிறதே தெரியாது. ஆனா அது அந்த ஆனா யூடியூபரா இருப்பான். யூடியூபர் இருப்பான் தெரியவே. நானும் இந்த இஸ்மாயில்ங்கிற யூடியூபர் பார்க்கும்போது இதே மாதிரி தான், எனக்கு தெரியவே தெரியல. ஆனா அவர் யூடியூபரா யாரு என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. அவங்க வந்து எம்ஆர்சி கேங்ல வந்த ஒரு யூடியூபர். ஆனா அவருக்கு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. டைம்லயே என்னோட சேனலுக்கு வந்து ரைடு கொடுத்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க. 100-150 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் என்னடா நடக்குதுன்னு எனக்கும் புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ரிலேஷன் வச்சிருக்காரு அவரு. ஃபுல் சப்போர்ட் வந்து சரியாவே கமெண்ட் 100 கமெண்ட் போட்டு போயிட்டாங்க. சம ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்கணும். மாதிரி யாராவது வந்தாதான் உண்டு. பார்க்கல, வந்தா வாழ போனா போயிட்டு அப்படியே நீங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணிக்கல, திரும்பவும் வருவோம். ரவுண்ட் அவுட் பண்ணி நாமளே வந்தபடியே திரும்ப வந்துடும். இப்போ நீங்களும் யூடியூப் சேனல், நானும் யூடியூப் சேனல், எப்படி இருந்தாலும் வந்துதான் ஆகணும். ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும். இல்ல இப்போ ஏன் ஸ்ட்ரீமில் வந்து இப்போ ஒரு யூடியூபர் வந்துச்சுன்னா, என்னோட ஃபேமஸான யூடியூபராக இருந்துச்சுன்னா என்னோட வியூஸ் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா அவருடைய பேர் இதெல்லாம் சர்ச் பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. இப்போ உங்ககிட்ட வர்ற பீப்புள்ஸ் வந்து என்கிட்ட வந்துச்சுன்னா எங்கிட்டையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, என்னோட வீடியோ பார்ப்பாங்க, எனக்கு வியூஸ் சேரும். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுற எல்லாரும் இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இல்லை 1000 பேர் வர்றாங்கன்னா அதே 1000 பேரை இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுச்சுன்னா அப்படியே தான் யூடியூபர்ஸே சப்போர்ட் பண்ணி தான் இப்போது டெவலப் ஆகுது. சொன்னா கேட்பாங்க எல்லாருமே. நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்களே ஃபேன்ஸு, அவங்களே நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரோ எனக்கு ஒரு இது, நேற்று ஒருத்தர்கிட்ட பேசினேன். பேசிட்டு நான் லைவ் போறேன்னு அவர்கிட்ட சொல்லல. அவர் யூடியூப்ல என் லைவ் எடுத்துட்டு என்ன ப்ரோ லைவ் போட்டிருக்க, உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவேன், கேஸ் கொடுத்துருவேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அவங்கள கலாய்க்கிறதுக்காக பண்றாங்க. எதுக்கு என்னடா இது வம்பா போச்சு. இந்த மாதிரி ஆளுங்க இல்ல இல்ல இது ஒமிங்குள்ள வர்றாங்களே. ஆமாம் ப்ரோ, இப்ப கூட ஒரு வீடியோ எடிட்டிங் நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மிலிட்டரி ஆபீசர் மிலிட்டரி பர்சன் வந்துருச்சுன்னா அவருக்கு யூடியூப் ஸ்ட்ரீம் பண்றது தெரிஞ்சதுன்னா அவங்க ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க, ஸ்டே பண்ண மாட்டாங்க. நான் மிலிட்டரி ஆபீசர்னால அவர்கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ நான் கண்டென்ட் கிரியேட்டர், வீடியோ எடுக்கிறேன், தாராளமா எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே.
அப்படிதான் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் வேற ஏதாவது சின்னதா கேம் விளையாடலாம்னு நினைச்சா ஒருத்தருமே நிக்க மாட்டேங்குது. ஒருத்தருமே வர மாட்டாங்க. அது ஆனா இந்த உமிங்கல்ல லைவ் போட்டுச்சுன்னா இங்க பேசி பாக்குறதுக்கு நிறைய நிறைய பேர் வராங்க வியூஸ் ப்ரோ. வருது. அங்க அவங்க எங்க பேசுறாங்க, யாராவது வருவாங்களா என்னன்னு தெரியறதுக்காகவே ஸ்டே பண்றாங்க. வரவங்க கிட்டத்தட்ட ஒரு லைவ் போட்டுச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இல்லை 2.5 மணி நேரத்துக்கு 300 வியூஸுக்கு கிட்ட வந்தது. ஒரு ஓ, ஓகே 280 ஓகே. இல்லை 270. எனக்கு அந்த 50 தாண்ட முடியுது ப்ரோ. இல்ல எனக்கு 50 முதல்ல 70 வந்த தான். வியூஸ் முதல்ல வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் முடிச்சு 2வது நாள் ஃபர்ஸ்ட் எனக்கு 100 வியூஸ் கிடைச்சது. ஓ, ஏன்னா எனக்கு அந்த நான் மாதிரி வந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேயே 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எல்லாம் போடுவேன். இப்படியே ஸ்ட்ரீம்லேயே லைவ் போட்டு இருப்பேன். அப்படியே எனக்கு போட்டு எவ்வளவு நேரம் போடணும்னு தெரியல ப்ரோ இது. இல்லை எவ்வளோ ஸ்ட்ரீம் வேணாலும் தான். போடுங்க. 24 ஹவர்ஸ் லைவே கேட்டு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இந்த 24 மணி நேரத்தில் யாரெல்லாம் எப்பெல்லாம் யூடியூப்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் இந்த வியூஸ் போகாதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஆமா அப்படி ப்ரோ. வரும்போது இந்த 24 ஹவர்ஸ் போடும்போது இருக்கிறவங்க எல்லாமே நம்மளை வீடியோ பார்த்துட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் யார் இருக்காங்க, யார் பார்ப்பாங்க, என்ன யாரு சொல்கிறாங்க, போறாங்க? நம்ம எப்படிப்பட்ட யூடியூபரு, என்ன கண்டென்ட் போடுவாங்க அவங்களுக்கு தெரியும். சேனலை வந்து செக் பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ. நான் போன வாட்டி இந்த கோவில் வந்து ரதோத்சவம் இருந்தது. தேர் அங்க தெரியுமா? தேர்னா இல்ல தேரா தெரியும் ப்ரோ. அந்த தேரு தெரியாம இருக்குமா ப்ரோ? தமிழ்நாட்டுல தான் ப்ரோ இருக்கிறேன் நானு. சரி, அந்த கேரளா இங்க வந்து கோவில் ராமர் தேர், அப்புறம் சிவன் தேர். அந்த ராமர் தேருக்கு வந்து இங்க இது இருந்தது, செண்டமேளம். அப்படின்னா செண்டமேளம்னா மலையாளத்தில் செண்டமேளம், கொட்டு கொட்டு. ஓ, மேளமா மோளம் ஆமா, அடிக்கிறது. இந்த இது இருக்கு பஞ்சவாத்தியம் அந்த மாதிரி. ஓ, அந்த வீடியோ வந்து நான் லைவ் போட்டேன். லைவ் ஓகே. போட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு 300 வியூஸ் கிடைச்சது. ஓ, அது விரும்பி ஸ்போர்ட்லயே 25 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நானே டென்ஷன் ஆயிட்டேன். என்னடா இது இவ்வளவு நாள் லைவ் போட்டு 0 வியூஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. நானே அப்படியே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு ஒரு 48 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 300. அப்பயே ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. லைவ் போட்டுறதுக்கே இவ்வளோ பூஸ்ட்னா வீடியோ இன்னும் போடவே இல்லை. வீடியோ ஆனா ஓ, நீங்க என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல நான் முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது போட்டது. அதுக்கப்புறமா வந்து வீடியோ போட்டது வந்து 100 வியூஸ் தான். 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 100 வியூஸ், அதுக்கு மேல போகாது. இப்போவும் அந்த வீடியோஸ் 100 102 வியூஸ் இதுல தான் ஸ்டெக் நிக்குது. அது இனிமே போடுற வீடியோஸுக்கு இப்போ வந்து லைவுக்கு 3 மணி நேரம் போடுற லைவுக்கே 300 வியூஸ் வருது. அதுக்கு பார்க்கறதுக்கே வியூஸ் கிடைக்குது. ஆனா லைவ்லயே வந்து கிட்டத்தட்ட 2 இல்ல 3 4 பேர் 10 பேர் 5 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஆனா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அவங்களுக்கு வியூஸ் இல்ல. வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. 3 பேர் 4 பேர் இதே மாதிரி தான் இருக்காமா. நான் கேட்டது எனக்கே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கானாலும் இதே தானா கதி அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவங்களுக்கு எந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குதோ அவங்க பக்கம் தான் நிறைய பேர் போவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் பேஸ் தான் பார்ப்பாங்க. என்ன கிளாமரு, சின்ன பசங்களா இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பா நல்லா பேசுறவங்களா இருந்தா நல்லாவே நின்று செட் ஆயிடுவாங்க. இங்க வரவனுங்க எல்லாம் கலச்சிட்டு போறானுங்க, வெறுப்பா இருக்குது. எத்தனை பேர் வந்து வாயில வந்து எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கெட்ட வார்த்தையே பேசிட்டு போறானுங்க. எனக்கு அதெல்லாம் வெறுப்பாகுது அதை பார்த்தாவே. ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். சின்ன பசங்க வந்தா மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் கலவலப்பா நல்லா பேசுவாங்க. அவங்களே ஒரு டைம் வந்து கெட்ட வார்த்தை பேசுவானுங்க. என்னடா அது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுவானுங்க. 8th இல்ல 9th 10th கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க அவங்களே பேசுறாங்க ப்ரோ இப்பலாம். ஆமா ஆமா, கெட்ட வார்த்தையில என்ன பேச முடியும் பேசிடுறானுங்க. சப்போர்ட் பண்றாங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, இல்லன்னு சொல்றேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா சம்டைம்ஸ் சில பசங்களை நம்பி பேசும்போது இடையில வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பவே ஸ்கிப் அடிச்சிடுவாங்க. ஸ்கிப் அடிக்கும்போது ஏதோ கேவலமா கேட்பானுங்க. திருப்பி பேசவும் முடியாது, ஏன்னா நாம லைவ் போயிட்டு இருக்கோம்.
ஆமா ப்ரோ. ஒண்ணாமது ஒரு டைம் வந்து முந்தா நேத்து நினைக்கிறேன், ஆ ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசணும், எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. கெட்ட வார்த்தை நானும் பேசிட்டேன். அது வந்து ஐயோ. நாம லைவ் போடும்போது நாம சொல்லக்கூடாது அப்படி. ஏன்னா நாம நம்மளோட அப்புறமேட்டு சைடு தான் எப்பவுமே சரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த வீடியோவை கட் பண்ணிடலாம் அப்படின்னு டெலிட்டே பண்ணிட்டு அந்த லைவையே. இல்ல அப்படி delete பண்ணக்கூடாது. வீடியோவை delete பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க பார்க்கணும். பிரைவேட்ல போட்டு இல்லைன்னா அன்லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்க பிரைவேட்ல போட்டுக்கலாம். பிரைவேட்ல இந்த அந்த மாதிரி போட்டு தப்பு நீங்க delete பண்ணிட்டேன். பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த யூடியூப் அல்கோரிதம் வந்து உங்க வீடியோவை யாருக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும் வேணாம்னு அதுவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவே ஏன்னா அது நாம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது இந்த அல்கோரிதம் ஒர்க் ஆகணும்னா இந்த யூடியூபுடைய சர்வர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒவ்வொரு பர்சனுக்கும் போகணுமா வேண்டாமா என்ன டைமுக்கு அவங்களுக்கு காமிக்கணும். இந்த பர்சன் நிறைய பேருடைய டிவைஸில் வந்து இது சென்ட் ஆயிருக்கும். நிறைய பேர் யூடியூப் எல்லா டைமும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம delete பண்ணிட்டோம்னா அந்த வியூவர்ஸ் வந்து எடுத்து நம்ம வீடியோவை பார்க்கணும். பார்க்காம போயிடுச்சுன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது unable to playன்னு காமிக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ல. ஆமா ஆமா. ஏன்னா அந்த ஒரு சான்ஸ் மிஸ் ஆகுது, அது நெகட்டிவ் வருது, யூடியூப் அல்கோரிதம் வந்து வேஸ்டா போகுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்ககிட்ட பேசுனால எனக்கு ஒரு சம்திங் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. ஆமா இது நிறைய விஷயங்கள் இருக்கு யூடியூப்ல கத்துக்கிறதுக்கே. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் நான் என் ஃபேஸ்புக் வீடியோ ஜஸ்ட் நான் யூடியூப் வந்தேன், இந்த வீடியோ போடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு தான் தெரியும் எனக்கு. இல்ல இப்படியே தான் ஸ்டார்ட் பண்ண. நாம எப்போ ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறோமோ அப்பதான் வீடியோ க்ரோ ஆகும். நீங்க அது வரைக்கும் வீடியோவே க்ரோ ஆகாது. எதுவுமே வராது. நினைச்சாலும் நாம வீடியோவே பூஸ்ட் பண்ணவே முடியாது, யூடியூபாலேயே முடியாது. என்கிட்ட ஒரு ஐடி இருந்தது ப்ரோ, இது 2வது ஐடி. மொதல் ஐடியை 1K சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னா அது பேன் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அது காப்பி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இந்த ஏதாவது மியூசிக் ஏதாவது போட்டிருந்தீங்களா? ஆமா ப்ரோ, அது ஒரு லியோ சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா. என்ன பண்ணிட்டேன்னா அதை தூக்கிட்டு போய் அப்படியே போட்டேன். இல்ல இருந்துச்சு படத்தோடைய வீடியோ சாங்ஸ் அது போடக்கூடாது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மியூசிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அதுக்கு அந்த இப்போ இருக்கிற எந்த சாங்ஸ் போட்டாலும் அதோடைய பேர் கூட சொல்லக்கூடாது. நீங்க அந்த வீடியோல வந்து அந்த பேர் கூட சொல்லக்கூடாது. அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டேன், அவ்வளவுதான், முடிச்சுட்டேன் அந்த இடத்துலயே. 1 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஐடி பேன் ஆகி. ஆனா அந்த இதுல வந்து கிளைம் போட்டு கொடுக்கணும். ஆனா அவங்க போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க காப்பிரைட்ஸ் வந்து நம்ம லைசென்ஸ் வாங்கிருக்கோம். நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அந்த மெயில்ல போய் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதுல உங்களுக்கு கிளைம் பண்ணணுமா இல்ல அன்கிளைம் பண்ணணுமா இல்ல நாம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது பண்ணிக்கலாம். அவங்களே பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்பதான் ரீசெண்டா இந்த ஐடி வந்து அன்லாக் ஆயிருச்சு. அப்படின்னா திரும்ப எடுத்து யூஸ் பண்ணீங்க, பிரச்சனை இல்லை. என்னன்னா சப்ஸ்கிரைபர் காணோம் பாதிய. அதுல 200 சப்ஸ்கிரைபர் காணோங்க. அது பிரச்சனை 1K வச்சிருந்தேன், 800 தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, அது நல்லதுதான். ஏன்னா அதுல வந்து அது ஆப்டிமைஸா இருக்கும். ஏன்னா 1Kல வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சும்மா தான் கிடக்கும், யாருமே பார்க்காது. டெட் சப்ஸ்கிரைபர்ஸ். அது ஆப்டிமைஸ் ஆகணும்னா கிட்டத்தட்ட 1 month இல்ல 2 month ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு பூஸ்ட் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. அது ரொம்ப ஸ்லோ. நாம நினைக்கிறோம் சீக்கிரமாவே பூஸ்ட் ஆகணும், அதுக்கு மத்தவங்க சப்போர்ட் பண்ணாதான் முடியும். சப்போர்ட் இல்லாம சீக்கிரமா பூஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. சர்வர் வந்து ரொம்ப ப்ராசஸிங்கா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதில் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒவ்வொருத்தராவது